யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இரத்தம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஆர் தான்யா பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று ஜீ தொலைக்காட்சியின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சிக்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நட்சத்திர கோவில்கள் வரிசையிலே இன்றைய தினம்
பூர நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியிலே பூர நட்சத்திரத்தை பற்றிய ஒரு அறிமுக உரை, அதற்குரிய மரம், அதிதேவதை, பிரத்யதி தேவதை, நட்சத்திரத்தின் சிறப்புகள், பூர நட்சத்திரத்திற்குரிய தலங்கள் ஆகியவற்றை பார்த்தோம். அந்த தலங்கள் ஒவ்வொன்றாக விரிவாக இன்று முதல் பார்ப்போம். இன்றைய தினம் கஞ்சனூர் தலத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். கஞ்சனூர் என்பது கும்பகோணம் அருகிலே இருக்கின்ற ஒரு தலம். நவகிரக ஸ்தலங்களுள் சுக்கிரன் ஸ்தலம் என்று இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது கஞ்சனூர். சுக்கிரன் இறைவனை வழிபட்ட தலங்கள் பல உள்ளன. எனினும் கஞ்சனூருக்கு ஒரு சில சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. கஞ்சனூரை சார்ந்தவர்கள் தான் பஞ்சாங்கம் கணிப்பதிலே வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆதி தொட்டு பராசர முனிவர் வழிபட்ட தலம், பிரம்மா வழிபட்ட தலம், அக்னி தேவன் வழிபட்ட தலம், சந்திரன் வழிபட்ட தலம், சுக்கிரன் தவம் செய்த தலம். இத்தலத்திலே சுக்கிரனுக்கு சன்னதி கிடையாது. நவகிரக ஸ்தலங்களில் கஞ்சனூர் சுக்கிரனுடைய கோவில் என்று நாம் சொல்கிறோம் ஒழிய இங்கு சுக்கிரனுக்கு என்று சன்னதியே கிடையாது. சிவபெருமானுக்கு உள்ளேயே சுக்கிரன் இருக்கிறார். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது இறந்து போன அசுரர்களை எல்லாம் உயிர் பிழைக்க வைத்துக் கொண்டிருந்தார் சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியாருக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும், இறந்தவர்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வருவது. அந்த வித்தையை வைத்துக் கொண்டு எல்லா அசுரர்களையும் அவர் பிழைக்க வைத்துக் கொண்டே இருந்தார். ஆகவே யுத்தம் முடிவுக்கே வரவில்லை. இப்படியே போனால் நிச்சயமாக அசுரர்கள் தான் வென்று விடுவார்கள் என்பது போன்ற ஒரு நிலை உருவாயிற்று. சுக்கிராச்சாரியார் இப்படி செய்து கொண்டிருக்கிறாரே, என்ன செய்வது என்று போய் எல்லோரும் பரமேஸ்வரனிடம் போய் முறையிடும் பொழுது, அவரை அழிப்பதற்கு அதிகாரம் கிடையாது, அவரை நான் வேறு விதமாக அடக்கி வைத்து விடுகிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி தேவர்களை அனுப்பி விடுகிறார். சிவபெருமான் அங்கே வருகிறார் என்று தெரிந்தவுடனே சுக்கிரன் ஒரு அக்னி பிழம்பாக மாறுகிறார். அந்த அக்னி ஜுவாலையை வடிவிலே இருக்கின்ற சுக்கிரனை எடுத்து அப்படியே விழுங்கி விடுகிறார் சிவபெருமான். சிவபெருமானின் வயிற்றுக்குள் பல வருடங்கள் இருக்கிறார். அதன் பிறகு யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு நெடுநாளைக்கு பிறகு போனா போறது அப்படின்னு சொல்லி வெளியே விடுறார் சுக்கிரனை. சுக்கிரனை தனது வயிற்றுக்குள் சிறைபிடித்த இடம். சிவபெருமான் இங்கே அக்னீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு லிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். அம்பாளுக்கு கற்பகாம்பாள் என்று பெயர். கற்பகாம்பாள் என்னும் திருநாமத்துடன் அம்பாள் அருள்பாலிக்கின்ற தலங்கள் இரண்டு. ஒன்று கஞ்சனூர், மற்றொன்று மயிலாப்பூர், திருமயிலை. இரண்டு தலங்களுமே சுக்கிரனோடு தொடர்புடைய தலங்கள். மயிலாப்பூர்லையும் கற்பகாம்பாள், கஞ்சனூர்லையும் கற்பகாம்பாள். இங்கே கபாலீஸ்வரர், அங்கே அக்னீஸ்வரர். இந்த தலத்திலே பலாச மரம் தலவிருட்சமாக இருப்பதால் இதற்கு பலாசவனம், பலாசபுரம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. அக்னிபுரம், பிரம்மபுரி, முக்திபுரம், கஞ்சனூர் என்றெல்லாமும் இவ்வூருக்கு பிற பெயர்கள் உண்டு. பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய மந்திரமே உயர்வானது என்று சொல்லி அதை நிரூபிப்பதற்காக பழுக்க காட்சிய இரும்பு இருக்கை மீது அமர்ந்து எந்த ஒன்று கெடுதலுமே ஆகாத ஒரு சிவபக்தனைக்கு காட்சி அளித்த தலம் இந்த கஞ்சனூர். மானக்கஞ்சார நாயனார் அவதார ஸ்தலம். கலிக்காமருக்கு திருமணம் நடைபெற்ற இடம். இத்தலத்திலே உள்ள நந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புல்லை தின்ற கல் நந்தி என்று இந்த நந்தியை பற்றி ஒரு பாடல் ஒன்று உண்டு. ஒரு பழம் பாடல் ஒன்றிலே, தனிப்பாடலிலே இந்த கஞ்சனூர் நந்தியை பற்றி ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அவர் சொல்கிறார், புல்லை கொடுத்ததும் தின்று விட்டதாம். இந்த அதிசயம் இங்கே நடந்தது என்று ஒரு பாடலிலே வருகிறது. கல்லால் செய்யப்பட்ட விக்கிரகமான நந்தி புல்லை தின்ற அதிசயம் நடைபெற்ற இடம் இந்த கஞ்சனூர். ஊரின் பெயர்தான் கஞ்சனூர் என்று இருக்கிறது. ஆனால் இங்கே சுவாமி அருள்பாலிப்பதிலே வள்ளலாக திகழ்கிறார். கஞ்சன் என்ற சொல்லுக்கு பிரம்மா என்று ஒரு பொருள் உண்டு. பிரம்மா வழிபட்ட இடங்களிலே கா பிளஸ் அஞ்ச, கஞ்ச என்ற சொல் வரும். கஞ்சன் என்பது பிரம்மாவிற்கு ஒரு பெயர். காஞ்சிபுரம் என்பது கூட பிரம்மா வரதராஜ பெருமாளை அங்கே வழிபட்டதால் கஞ்சனால் வழிபடப்பட்ட பெருமாள் என்பதால் அது காஞ்சிபுரம் என்று பெயர் வந்தது என்று ஒரு விதத்தில் அப்படி ஒரு ஆராய்ச்சியும் சொல்லலாம். ஆகவே பிரம்மா வழிபட்ட தலம் என்பதால் இது கஞ்சனூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது. கல்லணை, பந்தனை நல்லூர், திருக்கோடிக்காவல், கதிராமங்கலம் வழியாக கோட்டூர் வழியாக சென்றால் இத்தலத்தை அடையலாம். அம்பாள் இங்கே திருமண கோலத்திலே காட்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். பலாச மரத்தை தலவிருட்சமாக கொண்டது. அதை புரச மரம் என்றும் ஒரு சிலர் சொல்கிறார்கள். பலாச மரத்தை தலவிருட்சமாக கொண்ட தலமாதலால் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த கஞ்சனூருக்கு செல்ல வேண்டும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் மிகவும்
முக்கியமான ஒரு கிரகமாக வருகிறது, ஆரம்ப தசை கிரகமாக. ஆகவே பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்களுள் மிக முக்கியமானது கஞ்சனூர். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரியசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.